வணக்கம். உலக அளவில் மத்திய வங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் அதிக அளவில் தங்கம் வாங்குவதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 2009 பிறகு, அதாவது 2009 ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் குளோபலாக ஏற்பட்டதை பார்த்தோம். அது யூஎஸ்லேருந்து சப்ரைம் கிரைசிஸாக துவங்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய அந்த நிதி சந்தைகளில் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் தாக்கத்தை ஏற்படுத்திய பார்த்தோம். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது உலக பொருளாதார சந்தைகள், உலக நிதி சந்தைகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதால், கோஆர்டினேட்டராக இருப்பதால் அந்த ஷாக்ஸ் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்குது. வெளிநாடுகளில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி சந்தைகளாக இருக்கட்டும், இல்லை பொருளாதாரத்துடைய வேறு பிரிவுகள்லையும் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாலருடைய வலு கூடிக்கொண்டிருப்பதால் பல எமர்ஜிங் எக்கானமிஸ், இந்தியா போன்ற நாடுகளும் சைனா, ரஷ்யா போன்ற பல நாடுகளும் தங்கத்தை பெருமளவு மத்திய வங்கிகள் மூலமாக வாங்கி வைத்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு தொடர்ந்து அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் டு ப்ரிவெண்ட் அகெயின்ஸ்ட் எனி குளோபல் ஷாக்ஸ், அது ஒன்று. இரண்டாவதாக டாலருடைய அந்த ரிஸ்கை மட்டுப்படுத்துவதற்கும் தங்கத்துடைய தேவையை அதிகரித்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே அந்த ஃபினான்ஷியல் ரிசர்வ்ஸுடைய ஒரு முக்கியமான பங்காக தங்கம் இருந்து கொண்டிருக்கும். இந்தியாவில் பார்க்கும்போது இந்தியாவுடைய டோட்டல் ரிசர்வ்ஸில் கிட்டத்தட்ட 18% தங்கத்தில் ஆர்பிஐ மூலமாக வாங்கப்பட்டிருக்கு. மேலும் 25% போவதற்கான வாய்ப்புகளும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இருக்குது. அதனால் பல்வேறு குளோபல் ஷாக்ஸ்லேருந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை காத்துக்கொள்ளவும், கரன்சியோடைய ஸ்டெபிலிட்டியை என்ஷூர் பண்ணுவதற்கும், பல்வேறு எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு க்ரைசிஸ் ஏற்படும் பட்சத்தில், 2009 மாதிரியான ஒரு க்ரைசிஸ் ஏற்படும் பட்சத்தில் தங்கத்துடைய தேவை அப்படிங்கிறது நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு மிக மிக அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து தான் பல ஆண்டுகளாக தங்கத்துடைய அந்த ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 1975 பிறகு 50 ஆண்டுகள் கழித்து உலக மத்திய வங்கிகளுடைய இருக்கக்கூடிய அந்த கோல்டு ரிசர்வ்ஸுங்கிறது ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் பல்வேறு மத்திய வங்கிகள் தொடர்ந்து வாங்கி வருவதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசட்டாக முன்னிறுத்தி வாங்கி வருவதால் தங்கத்துடைய அந்த தேவை அப்படிங்கிறது மத்திய வங்கிகளிடம் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்குது. மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவதனால் அது டாலருக்கு எதிரான ஒரு நோ கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை வேறு கரன்சிஸுக்கு எகெயின்ஸ்டாக நோ கான்ஃபிடென்ஸ்னு எடுத்துக்கலாமான்னா காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான். அதாவது கட்டாயம் டாலரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இப்போ பிரிக்ஸ் நாடுகள், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா போன்ற நாடுகள், சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்லாம் எடுத்து பார்க்கும்போது கடந்த காலங்கள்லேயே டாலருக்கு மாற்றாக வேறு ஒரு காமன் கரன்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு சூழலெல்லாம் ஏற்பட்டதை பார்த்தோம். அது இன்னும் ரியலிஸ்டிக்காக இல்லை. இன்றும் டாலர் தான் ஒரு டிரான்சாக்ஷனல் ட்ரேடிங் கரன்சியாக உலக வர்த்தகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. பட் டாலரை மட்டுமே நம்பி இருப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய பொருளாதாரத்திற்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான். ஏன்னா இது போன்ற ஒரு வளைகுடாவில் ஏற்படக்கூடிய ஒரு கிரைசிஸோ இல்லை வேறு விதமான கிரைசிஸ் எல்லாம் வரும்பொழுது டாலருக்கு நிகரான அந்த ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையதை பார்க்குறோம். ஆயில் ப்ரைஸஸ் ஏறும்போது அதனுடைய வீழ்ச்சி நம்மளுடைய ரூபாயில் பார்க்குறோம். அதனால் நம்மளுடைய ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க டாலருடைய ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது டாலருடைய கையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் பல நாடுகளும் டாலரை டீடாலரைஸ் பண்ணுவதற்கான ஒரு கோல்டு ஒரு ரிசர்வ் ஆகவும், பல எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ்லேருந்து அதிலேருந்து மாற்றி அமைப்பதற்கான ஒரு மாற்று ஏற்பாடாக தங்கம் இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான நிலை. அதாவது சிறு முதலீட்டாளர்கள் மத்திய வங்கிகள், அதாவது குளோபல் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குவதை போல் சிறு முதலீட்டாளர்களோ இல்லை முதலீட்டாளர்களோ தங்கத்தை வாங்கலாமா என்றால் நிச்சயமாக அவர்கள் செய்வது போல் நம்ம செய்வது கூடாது. ஏன்னா அவர்களுடைய மத்திய வங்கிகளுடைய நோக்கம், இப்போ ஆர்பிஐயுடைய நோக்கம், கோல்டு பையிங் நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அது லாப நோக்கம் கருதியோ இல்லை அது ஒரு முதலீடாகவோ ஆர்பிஐ வாங்குவதில்லை, வேறு மற்ற மத்திய வங்கிகளும் வாங்குவது கிடையாது. அவர்களுடைய நோக்கம் ப்ரொடெக்ஷன், அதாவது ரிங் ஃபென்ஸ் பண்ண வேண்டிய ஒரு வேலை. அதாவது பொருளாதாரம், கரன்சி, பல்வேறு விஷயங்கள்லேருந்து, எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ்லேருந்து நம்ம பொருளாதாரத்தை ஒரு ரிசர்வ்ஸ் மூலமாக ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பதற்கான நோக்கத்திற்காக தான் மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குகிறார்களே தவிர
அவர்களுடைய நோக்கம் லாபம் சம்பாதிப்பதோ இல்லை அதை வைத்துக்கொண்டு ரிசர்வ்ஸ் ப்ராஃபிட்ஸை பில்ட் பண்ணுவதோ கிடையாது. மத்திய வங்கிகளுடைய நோக்கம் முழுக்க முழுக்க பொருளாதார பாதுகாப்பு, பொருளாதாரத்துடைய கட்டமைப்பை பாதுகாப்பது, கரன்சியை பாதுகாப்பது அப்படிங்கிற நோக்கங்கள் இருக்கும். ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ இதர மத்திய வங்கிகள் வந்து டாலருக்கு நிகரான ஒரு ஹெட்ஜிங்காக கோல்டை வாங்குவதை நம்ம பார்க்குறோம். பட் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் கோல்டு அப்படிங்கிறது ஒரு அளவீடாகத்தான் இருக்குமே தவிர, இப்போ ஒரு ₹100 முதலீடு பண்ணால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு மேலே தங்கத்தை வாங்குவது அப்படிங்கிறது நிச்சயமாக உகந்ததாக இருக்காது. அந்த அளவில் நம்ம வி ஷுட் ஸ்ட்ரிக்ட் டு தட். அந்த என்ன அலோகேஷன் பண்ணுறோமோ அதில் இருக்கணுமே தவிர, ஆர்பிஐ வாங்குவதனாலேயோ இல்லை குளோபல் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குவதனாலேயோ அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நம்ம வாங்குவது அப்படிங்கிறது அது உகந்ததாக இருக்காது. முக்கியமாக கோல்டு ப்ரைஸஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன தான் இந்தியா போன்ற நாடுகளில் அதிகமாக தங்கம் ஆபரணமாக வாங்கினாலும், நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சந்தையாக தங்கத்திற்கு வந்து இந்தியா இருந்தாலும், விலை நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ், இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸை ஒட்டி இருப்பதனால நம்ம அதற்குமே நம்ம வாங்கக்கூடிய ஒரு தருவாயில் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் வந்து நம்மள்ட்ட இல்லை. நம்ம என்ன விலை கொடுத்தாலும் வாங்கி கொண்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறதுனால நம்ம தங்கத்தை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக தங்கத்தில் பண்ண முடியாது. ஏன்னா பல்வேறு ஃபேக்டர்ஸ், டாலருடைய மதிப்பு, இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ், எக்கனாமிக் டேட்டா, இது போன்ற பல விஷயங்கள் வந்து தங்கத்திற்கு முக்கியமான அந்த டைரெக்ஷனல் ஃபேக்டர்ஸ், அதாவது தங்கம் ஏறுமா இல்லை இறங்குமா அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அது நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருப்பதனால் தங்கத்தை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடாகத்தான் முதலீடு செய்யணுமே தவிர, மத்திய வங்கிகளை ஃபாலோ பண்ணி அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நம்ம அதீதமாக தங்கத்தில் முதலீடு செய்வது அப்படிங்கிறது கட்டாயம் அட்வைசபிள் கிடையாது. ஒரு போர்ட்ஃபோலியோவில் 80% தங்கத்தில் முதலீடு செய்வது அப்படிங்கிறது ஹைலி ரிஸ்கி. தங்கம் மட்டும் இல்லை, எந்த ஒரு அசெட் கிளாஸுமே, அது வந்து தங்கமாக இருக்கட்டும், இல்லை டெட், அதாவது ஃபிக்ஸ்டு இன்கம் சொல்லக்கூடிய டெட்டாக இருக்கட்டும், இல்லை ஈக்விட்டியாக இருக்கட்டும், இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு அசெட் கிளாஸ்லையுமே அதீதமாக, அதாவது நம்மளுடைய ஒரு ₹100 இருந்தது அப்படின்னு 80% வந்து ஒரே அசெட் கிளாஸில் பண்ணுறது அப்படிங்கிறது கட்டாயம் அட்வைசபிள் கிடையாது. அதிலும் குறிப்பாக தங்கத்தில் 80% அப்படிங்கிறது அதிக ஆபத்துகள் நிறைந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கத்துடைய விலை நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ், அதையும் தாண்டி பல இன்சிடென்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது அப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் உலக பொருளாதாரம் எப்படி இருக்குது, கிரைசிஸுடைய போக்கு எப்படி இருக்குது, இந்த வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள அந்த கிரைசிஸ் எந்த மாதிரியான நிலையில் இருக்குது, யுக்ரைன் ரஷ்யாவுடைய போக்கு எப்படி இருக்குது, உலக பொருளாதாரத்துடைய நிலை எப்படி இருக்குது, டாலருடைய மூமெண்ட் எப்படி இருக்குது, முக்கியமாக அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வுடைய நிலைப்பாடு என்ன. ஏன்னா இப்போ அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்வதற்கான சூழல் ஏற்படுது. அந்த சூழல் ஏற்படும் போது டாலருடைய மதிப்பு கூடும், அப்போ தங்கத்துடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் ஒரு டாலருடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களை சார்ந்து நடப்பதால் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை துல்லியமாக நம்ம கணிக்க முடியாது. அந்த ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ட்ரெண்டை மட்டுமே வைத்து கொண்டு அதீத 70-80% ஒரு போர்ட்ஃபோலியோவில் தங்கத்தில் இருப்பது அப்படிங்கிறது கட்டாயம் அது வந்து ஒரு நல்ல அசெட் அலோகேஷனாக இருக்காது. கடந்த காலங்களில் ஒரு ஈக்விட்டிஸ் கம்பேர் பண்ணாலோ, ஒரு கரன்சிஸ் கம்பேர் பண்ணாலோ, இல்லை வேறு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் கம்பேர் பண்ணும்பொழுதோ தங்கத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தங்கத்தை பொறுத்தளவில் ஒரு ஹெட்ஜிங் அசெட் தான். அது வந்து பல ஆண்டுகளாக ஒரு ஹெட்ஜிங் அசெட். அதாவது எப்பொழுதெல்லாம் உலக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நிலை ஏற்படுகிறதோ, உலக ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்ஸ் அதிகமாக ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தால், மிகப்பெரிய முதலீட்டாளர்கள், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய $multi-billion வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே அவர்கள் அந்த கிரைசிஸை எதிர்நோக்கும் காலகட்டத்தில் வந்து ரிஸ்கியர் அசெட்ஸ், அதாவது ஈக்விட்டி போன்ற ரிஸ்கியர் அசெட்ஸ்லேருந்து அவர்களுடைய பணத்தை உடனடியாக தங்கத்திற்கு ஒரு ஹெட்ஜிங் அசெட் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து மாற்றி விடுவார்கள். அதை நிரந்தரமாக அந்த தங்கத்தில் வைத்திருக்க மாட்டார்கள். சூழல் இம்ப்ரூவ் ஆகும்பொழுது திரும்பி இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது திரும்பி வரும்பொழுது திரும்பி அவர் அந்த அசெட்ஸை வந்து ஈக்விட்டிலேயோ அது இதர ரிஸ்கியர் அசெட்ஸ்லேயோ மாறுவதற்கான சூழல் ஏற்படும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தங்கத்துடைய பர்பஸ் அப்படிங்கிறது வந்து ஹெட்ஜிங் அகெயின்ஸ்ட் ரிஸ்க்.
அதை வந்து அது மிக துல்லியமாக மிக சரியாக செய்திருக்கிறது. கடந்த காலங்களில் கொரோனா காலகட்டத்திலையும் சரி, அதற்கு முன்பு அந்த 2009 ஃபினான்ஷியல் கிரைசிஸும் பொழுதும் சரி, உலக பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு அதல பாதாளத்தில் இருக்கும் பொழுது தங்கத்துடைய அந்த ரோல் அப்படிங்கிறது வந்து ஹெட்ஜிங் அந்த காலகட்டத்தில் தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்தது. சமீப அந்த பிப்ரவரியிலேருந்து நம்ம அந்த வளைகுடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்பொழுது கடந்த காலங்களில் இருந்த அதே ட்ரெண்ட் இந்த முறை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் டாலருடைய மதிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த காரணத்தினால தான் இந்த முறை தங்கத்துடைய அந்த விலையேற்றம் அப்படிங்கிறது ஒரு தொடர் விலையேற்றமாக இல்லாமல் ஒரு செக்கர்டு மூமெண்ட்டாக இருந்தது. ஒரு ஏற்ற இறக்கம் அதிகமாக காணப்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணம் டாலருடைய ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ். பட் கடந்த காலங்கள்லாம் பார்க்கும்போது டாலருடைய வீக்னஸ் அதிகமாக இருந்ததுனால கொரோனா காலகட்டத்திலேயா இருக்கட்டும், அதற்கு முன்பு இருந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாம் பார்க்கும்போது டாலர் கடுமையான வீழ்ச்சி அடைந்தது. அந்த காலகட்டத்தில் தங்கத்துடைய விலை, அதாவது தங்கமும் டாலரும் வந்து அந்த டிரான்சாக்ஷனல் கரன்சிஸ் அப்படிங்கிறதுனால எப்பொழுதெல்லாம் டாலருடைய மதிப்பு உயர்கிறதோ அப்போ தங்கத்துடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். டாலருடைய மதிப்பு குறையும் பொழுது தங்கத்துடைய மதிப்பு வந்து உயரும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது போன்ற ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் வந்து தங்கத்துடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரிலேட்டிவாக பார்க்கும்போது நன்றாக இருந்திருக்கு. அப்பப்போ அந்தந்த காலகட்டத்தில் பொருளாதார சிக்கல்கள், பொருளாதார நெருக்கடிகள், உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சவாலான காலகட்டங்களெல்லாம் தங்கத்துடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கே தவிர அது வந்து ரிலேட்டிவாக பார்க்கும்பொழுது அந்தந்த காலகட்டத்தில் நல்லா பர்ஃபார்மன்ஸாக இருந்ததை கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.